இந்த பூபதியை பற்றி சொல்கிறேன்னு என்னை அப்படியே முறைக்கிறாரு அங்கேருந்து. உண்மையிலே பட்டையை கிளப்பியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேற இடத்துக்கு போவார். சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். Sir, 1 minute. No. பாருங்க, இப்போ ஜெகனும் சக்தி சாரும் சேர்ந்தாதான் படத்தை பண்ணாங்க. அது இல்லை, இப்போ அதுக்கு பிறகு ஜெகன் வந்து பாரு ரெண்டும் பேசி முடிச்சு சக்தி சார் எழுதாங்க முடிச்சாச்சு. இப்போ ஜெகனும் வரல. நீங்க அதனால பாருங்க. இல்லை, அதான் ஜெகன் வந்து அக்செப்ட் அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு நீங்க முடிஞ்ச பிறகு அந்த பிரச்சனை இப்போ பாருங்க இப்போ ஜெகன் வந்து பாருங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் இல்லை. நீங்க அதனால இந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணாதீங்க. சரி, நாங்கள் அடுத்த நாள் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறோம் தனியாக இதுக்கு மட்டும். நீங்கள் அதில் பதில் சொல்கிறோம். இப்போ பாருங்க, இங்கே ஜெகனும் இல்லை டைரக்டரும் இல்லை. நீங்கள் பாருங்க, Okay, sir. 5 minutes. இல்ல சார், we respect. கண்டிப்பா உங்க எல்லாரையுமே நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். ஒரு 5 minutes. ஜெகன் எங்க இருந்தாலும் கொஞ்சம் வாங்க மேடைக்கு ப்ளீஸ். ஜெகன் ப்ளீஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜெகன் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. அனைவருக்கும் வணக்கம். டிரான்ஸ் இந்தியா நிறுவனத்தில் வந்து 2014 வருஷம் நான் ஒரு ஆஃபீஸ் பாயாக சேர்ந்தேன்.
ஒரு ஆபீஸ் பாயை எனக்கு ஈபி ஆக்குனாருங்க முதலாளி. எங்கேயாவது நடக்குமா இது? நான் வந்து பெருசாக படிக்கலை, பெரிய அழகு கிடையாது. இந்த கம்பெனியில் வந்து என்னை சேர்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முதல்ல இந்த கம்பெனியில் எப்படிப்பா ஒன்றை சேர்ப்பாங்கன்ட்டு. எங்கள் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கீழே உள்ள இடத்துலேருந்து மேலே வந்து வருங்கனால என்னை முதல்ல பார்த்தாரு. ஒரு மனிதனை பார்த்தோன்னே அவனுக்கு நான் ரொம்ப நெகட்டிவாக இருந்தேன். நமக்கு ஒன்றுமே கொஞ்சம் எழுதுவேன், இலக்கியம் படிப்பேன், அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ இன்னும் பார்க்க ஒரு இதாக இல்லையப்பா, அவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செய்யணும். சாரி, நான் நேரில் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நான் பேச முடியல, சாரி, ரொம்ப பேச முடியல, கவலையாக இருக்குது. இப்படி இந்த மேடையில் நான் இப்படி வந்து நிற்க வேண்டி இருக்குன்னு நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை. அப்போ சார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபஸ்ட்டு, நீ ஆள் நல்லா ஹைட்டாக இருக்கியப்பா, இது எவ்வளோ பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா? ஹைட்டாக இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி, நீ அதை மூலம் நினச்சிக்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஊக்குவிச்சு, நான் ஆஃபீஸ் பாயாக இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேரில் சார் என்னை உட்கார வச்சாங்க. அதனால் என்றைக்குமே நான் அவங்களுக்கு என்றைக்குமே விசுவாசமாக இருப்பேன். அது வந்து இப்போ என் ஒய்ஃபு, எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது. என் ஒய்ஃபு என் 3 குழந்தைங்க வேணுமா, ராஜேந்திர ராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே கொடுத்தது அவர். எனக்கு கல்யாணம் நடந்ததுலேருந்து எனக்கு எல்லாமே அவர் தான். இதுக்கு மேலே கிடைக்க போகிறது அவர் தான். அதனால் அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு உண்மையை சொல்லணும். அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியும், அழிக்க முடியாது இல்லையா? நம்ம அதை சொல்லணும். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன், யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இதில் சம்மந்தப்பட்ட, ஏன்னா இங்கே நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் ஆனால் சில நேரத்தில் சில பேருக்கெல்லாம் வெளிப்படுத்த முடியாது. அது பூபதி மாஸ்டராக இருந்தாலும் எடிட்டராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வெளிப்படுத்த முடியாது. நான் என்ன நடந்துங்கிறத சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ், அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலைங்கனால அவர் விலகிட்டார் படத்துலேருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அங்கே பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிதா வந்து கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும். அதில் வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பான், டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்கள் வந்து மலையாளத்தில் ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும். அப்போ நானும் இருந்தோம், டைரக்டர் இருந்தார், கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இதோடைய மூலகர்த்தா. இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒன்று பண்ணலாம். உடனே மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி, ஆனால் அதை காப்பி அடிக்கலை, அதை விட பெஸ்ட்டாக ஒன்று கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும். எழுதும்போது டேரக்டர் உட்காந்துருந்தேன், நான் உட்காந்துருந்தேன். டியூனை கேட்டு ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டேரக்டருக்கே தெரியும், எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்னன்ட்டு. அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன். சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு. பாட்டு எழுதி முடிச்சு, நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்குது எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன், மியூசிக் டைரக்டருக்கு நேரடி அனுப்ப மாட்டேன். இயக்குனர் வழியாக தான் போகும். அப்படி உருவாச்சு. அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டைரக்டருக்கு எனக்கும், நான் ப்ரொடக்ஷனில் ஈபி, இப்போ எங்கள் சார் வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே கணக்காக இருக்கணுமாங்க. அதாவது படத்துக்குள்ளே எவ்வளோ நாள் செலவு பண்ணி வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாதுங்க, கவனமாக இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாயில் துவங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேலே ஆகுது. இப்படி ஆகும்போது அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன். அதில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் பாட்டில் வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்கள் சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலே போடுங்க சார், சின்ன பையன் தானே, வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கல. சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை, நீங்கள் எனக்கு தெரியும், நான் முதல்ல சொன்னால் நீங்கள்லாம் எனக்கு எல்லாம் எப்படி எடுத்து வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் எதுக்கு சொல்லலை அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணால் அவர் டிஐக்கு வரமாட்டார், படம் ஃபஸ்ட்டு காப்பி எடுக்க முடியாது, 15 கோடி ரூபா செலவு பண்ணிட்டு வந்து பிஸ்னஸ் பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். இன்றைக்கி கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் கண்டிப்பாக இல்லைண்ணே, அது ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்திருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு உங்களுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சு, ஆமாம் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, யார்கிட்டயாவது நான் சொன்னா இது வரைக்கும் எங்க இந்த மாதிரி தகவலை அந்த இயக்குனர் தான் பதிவு பண்றாரு. இயக்குனரே இப்ப வந்து மௌனமா எல்லாரும் முன்னாடி இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லாமே இயக்குனருக்கு தான் எழுதி அனுப்புனேன். ஏன்னா இயக்குனர் ஓகே பண்ணி தான் மியூசிக் டைரக்டருக்கு போகணும். இதுதான் ரூல்ஸ். பணம் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அறிவை தான் எடுக்க கூடாது. அது ரொம்ப ஒரு படைப்பாளியா உங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறது சக பத்திரிகையாளரா நாங்க வந்து இப்ப கோரிக்கை வைக்கிறோம். நீங்க எழுதுன இப்போ பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் கவனத்துக்கு வந்திருக்குது. நீங்கள் இதை பேசிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் முடியாது. அதில் இதை நான் ரெண்டு விசாரித்து என்ன படம் நாங்கள் டிசிஷன் எடுக்கிறோம். நான் ஜெகட்டையும் பேசிட்டு டைரக்டும் பேசிக்கிட்டு பேச முடிவு எடுக்கிறேன்.
ஆமாங்க. ஒரு 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 4 பாட்டு மெயினான பாட்டு அந்த பாட்டு 4. 3 ஒரு சின்ன சின்ன பாட்டு 4 வரிகள் தான் வரும். அது வந்து இயக்குனரே சொன்னது தான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது தரணி எது அழிந்தாலும் சத்தியம்தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவார். அந்த சத்தியத்துக்கு சாட்சியாக நீங்களாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால் யாரும் மன வருத்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நன்றி.